ஹே ஹாய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தனாக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன். நைட்டு 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்னதாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடலான்னு ஈவினிங் மழை தூரிட்டு இருந்துச்சு. அந்த மழையிலையும் விடாத போய் கடையில் கொஞ்சம் கேக்கு, இந்த பர்த்டேக்கு வந்து இந்த ஹாப்பி பர்த்டே கார்ட்ஸு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு நான் ஆக்சுவலி செம்ம டயர்டில் இருந்தேன். வேண்டாட்டா மார்னிங் பார்த்துக்கலாம், ஸோ அவள் எந்திரிச்சோடனே மார்னிங் கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அனுஷியா தான் விடவே இல்லை. 11:30 மணிலேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வச்சு எப்படியாவது என்னை எழுப்பி கீழே கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அவளுக்கு ஆக்சுவலி நாங்கள் காட்டவே இல்லை, ஒழிச்சு வச்சுருந்தோம். ஒரு வழியாக அந்நேரத்துக்கு உட்காந்து பலூன் ஊதுனா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்கி எந்திரிச்சு வந்து பலூன் ஊதவே முடியல. பலூன் எல்லாம் ஊதி எல்லாத்தையும் கட்டி சரி ஒரு வழியாக மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மேலே எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போயிட்டோம். அனுஷியா தான் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டால். நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதுமான்னு. ஆனால் அவளுக்கு பர்த்டே அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை 12 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டிகிட்டு வந்து அவள் பர்த்டேக்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயம் பண்ணால் அது நிஜமாகவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன், என்னடா இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களா, இல்லை ஒன்றா இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ளே இவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறதே இன்றைக்கி தான் எனக்கே தெரியுது. அந்தளவுக்கு ஒரு பாச மலையை புழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் ஊதி வச்ச பலூன் எல்லாம் ஒரு வழியாக செவுத்தில் அப்படியே ஒட்டி அவள் பக்கத்தில் தான் பெட்டில் தூங்கிட்டே இருந்தா. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் ஃபேன் ஆஃப் பண்ணால் கூட எந்திரிச்சிருவா அப்படின்னு அந்த ஏசி ஆன் பண்ணி விட்டு அவளுக்கு அந்த எதுவுமே தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி அவளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தூங்க வச்சுட்டு இருந்தான். அவள் என்ன பண்ணாலும் எந்திரிக்கவே மாட்டான், அது வேறு விஷயம். அப்புறம் ஒரு வழியாக வந்து கேக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டோம். புள்ள எந்திரிச்ச உடனே பயங்கர சர்ப்ரைஸ் ஆச்சு. இதுக்கு மேலே என்னாச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே ஹாய்ஸ், முடிஞ்சால் எல்லோரும் கீர்த்தனாக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி விலாக் வீடியோஸ், ஃப்ராங்க் வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இதுவே மிட் நைட்டில் எந்திரிச்சு உட்காந்து ட்ரை பண்ணோம், எதுவுமே பண்ணல, அப்படியே ரேண்டமாக ட்ரை பண்ணோம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? 10 டைம் கீழே இறங்கி ஏறி வந்தோம். ஒன்றுத்தையும் விட்டுட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. ஒரு 11 எந்திரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். திருப்பி 1:30 மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தோம். நல்லா இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. யாரெல்லாம் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? Happy birthday! Happy birthday! Happy birthday, dear Mom. Thank you, baby. சரி போதும் விழுந்துடாது. அந்த ஜட்டி தெரியாத மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கலாம். சரி ட்ரெஸ் வந்து ப்ரைஸ் டேக் இல்லை போதும். வா இவளுக்காக நம்ம எப்படியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணா குழுவுறோமா. வா போய் ஹாப்பி பர்த்டே டியர் மாடு. எனக்கு மொத்தத்தையும் முடிச்சிட்டா. இது இங்கிலீஷ் புஸ்ல அடிக்கலையே. மா நீ பாட்டு பண்ணுமா? திருப்பி கேட்க மாட்டேன் பத்திரம். நான் சொன்ன கேக்ல வெடிக்காதீன்னு. பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த கேக்க திங்கணும். காசு இது இதுக்கு எங்களுக்கு நாங்க தான் பூசணும். இந்த வெட்டு கேக் வெட்டு. ஹாப்பி பர்த்டே இந்தா மூஞ்சில் பூசு. நைட்டு 12 மணிக்கு வாயில எத்தச்சோட்டு கேக் போகுதுன்னு மட்டும் பாருங்க.
அடிச்சு நவுத்து பர்த்டே அவ்வளோதான் ஓவர் போய் தூங்கு ஓடு ஓடு. இங்கே பாருங்க இந்த செவுரெல்லாம் எப்படி ஏசி வரைக்கும் நாரி இருக்குன்னு. இது காலையில் யார் க்ளீன் பண்ணுவாங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. இவன் தான் கொண்டாட்டம் ஓவர். இந்த பெட்டில் அப்படியே இந்த மூலையில் ஏறி படுத்து அப்படியே தூங்கிடுறோம். காலைல இருந்துச்சு மீதி எதாக இருந்தாலும் டீல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? $2 $3 gift $4 $4 5 அது 7 8 இந்த உடனே $10 நான் gift கொடுத்துருக்கேன். பார்த்து செலவு பண்ணுவோம். ஓகே பணம் பத்திரம் பேங்க்ல போட்டு வச்சுக்கோ, தொலைஞ்சிடும். ஓகே गाइस, ஒரு சின்ன சிம்பிளா ஒரு செலிப்ரேஷன் நைட் 12 மணிக்கு பண்ணோம். அப்புறம் மார்னிங் யூஸ்வலாக வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் vlog எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் வந்து இது ரன்னிங்கில் இருக்கா இல்லை கேமரா ரன்னிங்ல தான் இருக்கு. அதே டவுட்டாக தான் இருக்குது. 12 மணிக்கு கண்ணு தெரியல. ஓகே गाइस, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே டாடா பை பை. என்ன மாதிரி பர்த்டே விஷ் யாராலையாச்சும் பண்ண முடியுமாமா? அது ஸ்னோ ஃபுல்ல வந்துருச்சு. இது கேளுங்க, இது கேளுங்க. என்ன மாதிரி பர்த்டே விஷ் யாராலையாச்சும் பண்ண முடியுமா? என்னாச்சு? குட் மார்னிங். என் பர்த்டேக்கு நான் சொல்லவே இல்லை. நம்ம பர்த்டேல யாரா செலிப்ரேட் பண்றது அப்படின்னு நினைச்சு நான் மோஸ்ட்லி சொல்லவே மாட்டேன் வெளியே. அப்புறம் பார்த்தா இவ என்ன பண்ணிட்டா, எப்படியோ ஞாபகம் வச்சிருந்துருக்கா. எப்பவுமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் ஞாபகம் இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஐயோ உங்க பர்த்டே போயிருச்சான்னு சொல்லுவாங்க. இந்த டைம் ஞாபகம் வச்சு அப்படியே இன்னொரு போன்ல 12 மணிக்கு அலாரம்லாம் வச்சு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நான் வந்து தூங்கிட்டேன். இவனை 12 மணிக்கு இருந்துச்சு குட் மார்னிங் அது நைட் எனக்கு வந்து கண்ணே தெரியல. அந்நேரத்துக்கு நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணணும்னு தெரியல. நான் எதுக்கு குட் மார்னிங் அனுப்புறேன்ட்டு காலையில இருந்துச்சு ஸ்டாண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தா நான் ஹாப்பி பர்த்டே குட் மார்னிங் இருக்கு. காலையில எழுந்து கேட்கறேன் எதுக்கு நீ நைட் 12 மணிக்கு குட் மார்னிங் அனுப்புனேன் அப்படின்னு. ஐயோ ஹாப்பி பர்த்டே இல்லையா குட் மார்னிங்கா? அந்த மாதிரி யாரெல்லாம் பங்கம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகே 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 गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் அப்படியே தூங்க போறேன். பிச்சு போடுவேன். அங்கதான் க்ரீம் அடிச்சு விட்டேன்.